இன்ட்ரி மூலமாக கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்டேன்னா ஒரு வீடு இருந்தால் போதும். வீடு இருந்தால் போதும். அப்புறம் தான் ஒரு சின்ன கடை இருந்தாலும் ஓகே. அந்த அம்மா இருப்பாங்க. இப்போ யாராவது உதவி செஞ்சாலும் எனக்கு இப்போ சின்னதாக கடையோ என்னடோ 2 பேர் வேலை வச்சுட்டு அவர்கிட்ட பார்க்குறதுக்கு நான் பார்த்துக்க போவேன். அந்த மாதிரி கிடைச்சாலும் ஓகே. ஒரு பெட்டி கடை வச்சு கொடுத்தா நீங்க அப்புறம் இந்த இடத்துக்கு வர மாட்டீங்க. நீங்க ஒரு அதை வச்சு நீங்க பொழைச்சிப்பீங்க. அது எனக்கு ஐடியா இருக்குது. ஒரு பூ கடை வைக்கலான்னு. அங்கே போன பிறகு என்னோட அண்ணா இருப்பாங்க. அண்ணா பார்த்துக்குவாங்க. அதான் இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெட்டி கடையோ இல்லை ஒரு பூ கடையை வச்சு கொடுத்தா அவர் அவங்க அம்மாவையும் சந்தோஷமா பார்த்துப்பேன். நானும் அதுக்கப்புறம் இந்த யாசம் கேட்க எந்த ஒரு சிங்கிளையும் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்க்குற அரசாங்கமோ இல்லை தன்னார்வர்களோ இவருக்கு ஒரு உதவி செய்தால் நல்லா இருக்கும். ஆமாங்க. இந்த வெயில் டைம் ஓகே. இப்போ அடுத்த 2 மாதம் மழை டைம்ல அப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ அதுதான் மழை மாதம் இருந்து நான் வர மாட்டேன். இப்போ ஆயிடுச்சு. நான் 3 நாள்லேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்கு. நான் வரலே இல்லை. வீட்டிலே இருந்து. அப்போ அந்த 2 மாதத்துக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? செலவுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ரேஷன் கொடுப்பாங்க. அந்த ரேஷனு அரிசி இருக்கு. இல்லை எப்படியோ சாப்பிடலாம். இல்லைன்னா வெளியில் போனானா ஹாஸ்பிட்டல் கிட்ட போனாலும் யாராவது உதவி செய்வாங்க சாப்பாடும். 2 வாட்டி என்னோட அம்மாவே எனக்கு கொண்டு வந்தானா போதும்.